ஹலோ, வெல்கம் டு அருள் டெய்லர். இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடுக்கு நான் டாட்டெல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டேங்க. கட் பண்ணும் போதே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷோல்ட்ரு வந்து கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். 2 தையல் போட்டுக்குங்க. ஜாயிண்ட் எல்லாமே 2 தையல் போட்டிங்கன்னா தான் நமக்கு பிரியாது. அப்புறம் சென்ட்ரு வந்து டாட் பிடிச்சிக்கணும் ஃப்ரண்ட் சைடு. அது எவ்வளோ அளவு மார்க் பண்ணுறதுன்னு வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்கள். 3 டாட்டுமே கரெக்ட் பண்ணி ஒரு தையல் ஒட்டிக்கலாம். டாட்டுக்குமே 2 தையல் ஒட்டிட்டிங்கன்னா சீக்கிரம் பிரியாது. பாருங்கள், 2 சைடுமே நான் டாட் பிடிச்சி எடுத்தோனையும் பேக் சைடு நம்ம அளவு ப்ளவுஸோட அளவு வச்சு மார்க் பண்ணி மடித்து தைச்சிக்கலாம். ஷோல்டர்லேருந்து கரெக்டாக உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. அது 2 பக்கம் வச்சு பாயிண்ட் கட் பண்ணி மடித்து தைச்சிடலாம். இப்போ பேக் சைடு ஃப்ரண்ட் டாட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பட்டிக்கு ரெடி பண்ணுங்க. இப்போ இவங்க வந்து 3 கிளாத் வச்சு பட்டி கேட்பாங்க. உள் சைடு வந்து கொஞ்சம் மொத்தமான கிளாத்து, மேலே வந்து நம்ம ப்ளவுஸ் துணி 2 வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே உள் கிளாத்து, அப்புறம் மேலே வந்து லைனிங் நம்ம எப்போ தைக்கிறோம் இல்லைங்க, அந்த கிளாத் வைக்கணும். அப்போ தான் படிமான தையல் போடும்போது அந்த அவுட் கிளாத் வந்து உள்ளே போயிடும். பாருங்க, இப்போ வந்து உள்ளே கொடுத்த துணி உள்ளே போயிடுச்சு. இப்போ ஜாயின் பண்ணால் 2 துணியுமே ஒரே கலர் வரும். அவுட்டாக வேறு கலர் கொடுத்தது உள்ளே போயிடுங்க. இப்போ வந்து பேக் சைடும் ஃப்ரண்ட்டும் போட்டு அந்த பட்டி வச்சு கரெக்டாக உயரம் மார்க் பண்ணி சைடு எல்லாமே எக்ஸ்ட்ரா இல்லாமல் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சைடு ஜாயின் பண்ணும்போது ஏற்றி இல்லாமல் கரெக்டாக வருங்க. மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. 2 சைடும் ஃப்ரண்ட் கரெக்ட் பண்ணி பட்டி ஏற்றிடலாங்க. இது லைனிங் இல்லாத ப்ளவுஸுங்க. டக்குன்னு ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். லைனிங் ப்ளவுஸும் அதே மாதிரி எல்லாம் கட் பண்ணி நீட்டாக கரெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு குயிக்காக தைச்சிடலாம். பாருங்கள், இது ரெடி பண்ணதுக்கப்புறம் கொக்கி பட்டி. இது இன்னொரு வீடியோ தனியாகவே போடுறேன் பாருங்கள், கொக்கி பட்டி எப்படி வைக்கிறதுன்னு, வீ பட்டி எப்படி வைக்கிறது, கொக்கி கட்டுற பட்டி எப்படி வைக்கிறதுன்னு தனி வீடியோவே போடுறேன். 2 பக்கமும் கொக்கி பட்டி வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் கீழே வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. இவங்க வந்து கை தனியாக உடம்பு தனியாக ஜாயின் பண்ணி ரவுண்டாக தைப்போம் பாருங்கள், அது மாதிரி கேட்பாங்க. சுடிதாருக்கெல்லாம் நெட்டு ஜாயிண்ட் வரும். இது வந்து பாருங்கள், தனியாக பேக் சைடு ரெடி பண்ணிவிட்டு அதே மாதிரி கை ரெடி பண்ணி அப்படியே ரவுண்டாக ஜாயின் பண்ணுறது. இப்போ அளவு ப்ளவுஸோட அளவு மார்க் பண்ணி கீழே இடுப்பு, ஆம்கோல் சுற்றளவு எல்லாமே கணக்கு பண்ணி 3 தையல் ஒட்டியாச்சுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இப்படி தான் கேட்பாங்க ப்ளவுஸு. அப்புறம் சுடிதார் வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் தையல் வந்துச்சு. இப்போது சில பேர் இது மாதிரி தான் கேட்பாங்க. அதை நான் கரெக்ட் பண்ணி தைச்சி கொடுத்துருவேன். இப்போ கழுத்து பீஸ்க்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். கிராஸ் பீஸ் கட் பண்ணால் ரவுண்டு வந்து நல்லா வரும். அதனால் கிராஸ் பீஸும் 1.25 இன்ச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக எச்சு கம்மி இல்லாமல் கரெக்ட் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் மேல் பக்கம் வச்சு தைக்கணுங்க. இது தைக்கும் போது கிராஸ் பீஸை வந்து இழுக்கக்கூடாது. அப்படியே லூஸ் விட்டு தைச்சோம்னா தான் ரவுண்ட் நல்லா வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கழுத்து பீஸை இழுக்கும் போது அது கிராஸ் பீஸ்னால லப்பர் மாதிரி நீண்டு வரும். அப்போ வந்து ப்ளவுஸ் வந்து சுருக்கம் கொடுக்குங்க. அது இல்லாமல் கரெக்ட் பண்ணி தைச்சிக்குங்க. இவங்க ப்ளவுஸ்க்கு வந்து எம்மிங் கேட்பாங்க. அதனால் மடித்து நான் 5ஆம் நம்பர் தையல் வச்சு ஒட்டிட்டேன். எம்மிங் பண்ணோன்னே தையல் வந்து பிரிச்சுருவாங்க. சென்ட்ரு வந்து ஒரு 5ஆம் நம்பர் தையல் ஒட்டிட்டேன் மடக்கி. இப்போ கழுத்து ரெடி ஆயிடுச்சு. நான் கையை அதே மாதிரி உயரம் கணக்கு பண்ணி
ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே ரவுண்ட் தைச்சிட்டோம்னா ப்ளவுஸ் ரெடி. பாருங்க, கொஞ்சம் கூட எச்சு கம்மி இல்லாமல் அப்படியே ரவுண்ட் கரெக்டாக வருது. நம்ம அளவு குறிக்கும் போதே கரெக்ட் பண்ணி குறித்து தைச்சிட்டோம்னா ரவுண்ட் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் சூப்பராக வருது. கொஞ்சம் கூட எச்சு கம்மி இல்லாமல் ரவுண்ட் கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த கையை ரெடி பண்ணிக்கலாம். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக தையல் கற்றுக்கிறவங்களுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஓகே, பாய்.